நாட்டுடைய சகோதரத்துவத்துக்கு சான்றாக அங்கே தெரியக்கூடிய மாஸ்க் ஆகட்டும், தேவாலயமாகட்டும், ஆலயமாகட்டும், இவையெல்லாம் காட்சியளிக்கிறத நம்ம திரையில பார்க்கின்றோம். 21 குண்டுகள் முழங்க, தேசிய கொடி பறக்க பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். நேர்களே, ஃப்ளையிங் ஆஃபீஸர் ராஷிகா சர்மா என்பவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி ஃபிளாக் ஹாய்ஸ் பண்றதுக்கு உதவுவார். அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகும். 21 குண்டுகள் முழங்கும். இங்கே மஸ்ஜித் தருகிறது, தேவாலயம் தருகிறது. இந்த நாடு அனைவருக்குமானது. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடக்கூடிய நாடு இது என்பதை உணர்த்துகிறது. சீக்கிய குருத்வாரா என பல்வேறு மதங்களுடைய சங்கமமாய், பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமமாய், பல்வேறு தேசிய இனங்களின் சங்கமமாய் ஒரு கம்பீரமான நாடு. இந்த நாட்டுடைய விடுதலை தொடர்ந்து பேணி காக்கப்படுகிறது. கம்பீரமாக 79 ஆண்டுகளிலும் பீடு நடை போடுகிறது இந்த நாடு என்பதை உணர்த்தும் வண்ணம் இந்த காட்சிகள் அமைந்திருக்கின்றன. இதை பறைசாற்றும் வகையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய நாட்டு பிரதமருடைய உரை என்பது அமைகிறது. இந்த உரை என்பது நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாது உலகத்துக்கு உரையாக அமைகிறது. ஏனென்றால் இந்த விழாவில் பல்வேறு நாடுகளுடைய தூதர்களும் கூட பங்கேற்கிறார்கள். இந்த உரை உலகம் முழுவதும் உற்று கவனிக்கப்படுகிறது. உலகத்துக்கு இந்தியாவின் செய்தியாகவும் கூட நாட்டுடைய அரசு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமருடைய உரை என்பது ஒவ்வொரு ஆண்டும் அமைகிறது. அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அங்கே குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். த ராம்பார்ட்ஸ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டை கொத்தளத்தை பிரதமர் அடைவதற்கு நேரம் பிடிக்கும். அந்த நேரத்தை தான் நம்ம இவ்வளவு நேரமாக திரையில பார்க்கின்றோம். இன்னும் சில நொடிகளில் பிரதமர் தேசிய மூவர்ண கொடியை ஏற்ற 21 குண்டுகள் முழங்க, தேசிய கீதமும் முழங்க, நாடு விடுதலை நாடாக தொடர்ந்து பீடு நடை போடுகிறது என்பதை இன்னும் ஒரு முறை உலகத்துக்கு பறைசாற்றும் வண்ணம் அந்த வைபவமானது இன்னும் சில நொடிகளில் அமைய போகிறது. நேர்களே,